ஒரு வாலிப பையனை பார்த்தேன் நான். இது என்னால விடவே முடியலைங்க. ஆரம்பிச்சிட்டா ரயில் பெட்டி மேல் போகுது. விடிகால 3 மணி தான் நான் படுக்கிறேன்றான். அப்போ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பெட்ரோல் என்ன பண்ணுது? தீர்ற வரைக்கும் வண்டி ஓடுது. கையில் இந்த டூ வீலர் இருக்குல்ல, டூ வீலரை நீங்க ரொம்ப முறுக்கி பிடிச்சா வேகமா போகும். எதுக்கால ஒரு ஆள் வந்தாலும் எனக்கு என்ன பண்ண தெரியணும்? பிரேக் பிடிக்க தெரியணும். குதிரை இருக்குது பாத்தீங்களா? குதிரை கடிவாளம் போட்டிருக்காங்க. கடிவாளம் மூக்கணாங்கயிறு போடலனா அது என்ன பண்ண முடியும்? அது என்ன பண்ணும்? என்னங்க? கட்டுப்படுத்த முடியாது, தலை தெறிக்க ஓடும். வாலிப பிள்ளைகள் அப்படிதான். வாலிப பிள்ளை இருக்காங்கல்ல, நீங்களா இருக்கீங்க இல்லையா? தேவனுக்கு உகந்த ஒரு பருவம் அது. தேவனுக்கு பிடிச்ச ஒரு பருவம் எதுனா, ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா ஆண்டவருக்கு வாலிப பிள்ளைங்க தான். ஏன்னா வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிக்கிறேன் நினை அப்படின்னா, அப்ப இந்த வாலிப பிரயாயத்துல ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? உங்க வாழ்க்கைய தலைகளா மாத்திருவார் ஆண்டவர். தலைகளா மாத்திருவார். இது என்னோட அனுபவம். ஆமா, வாலிப பிரயத்துல கொடுத்துடணும். நீங்களாம் பாக்கியவன் தானே? ஆமா. எனக்கு வந்து நான் சந்திக்கும் போது 21 வயசு எனக்கு. அப்போ ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது வயசு 21. இப்ப எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னங்க சிரிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு? 60 இருக்குமா? 47 இருக்குமா? 51 வயசு ஆகுது. அப்ப எத்தனை வருஷம் ஆகுது? 21னா எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 30 வருஷம் ஆகுது. எனக்கு வயசு எவ்வளவு இப்போ? 30 வருஷம். ஆனா அந்த சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சிந்தனைய கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுக்கு என்ன இல்லைங்க, எல்லையே கிடையாது. ஆனா நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய வேதம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்றது குறித்து தான் அதனால நான் பார்க்க போறோம். டூ வீலர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரேக் போடணும். பிரேக் போனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்றாங்க, விபத்து ஆகும்னு சொல்றாங்க. விபத்தானா என்ன ஆகும்? நமக்கு நஷ்டம் ஆகும், சேதாரம் ஆகும், சில நேரத்தில் உயிரிழப்பு கூட ஆகும். அப்போ வாழ்க்கையிலும் நம்முடைய சிந்தனையும் கண்ட்ரோல் பண்ணுமா? நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண போதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியணும். செல் என்ன பண்ணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியணும். இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்றோமா, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். வீட்டில் ஒரு ஜெபம் நடத்துது, இல்லை நம்ம ப்ரேயர் பண்ண போறோம், செல் ஆன் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம முக்கியமா நல்ல ப்ரேயர் ஆழமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அது கீக்கி வந்து அடிக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய சிந்தனை டைவர்ட் ஆகும். அப்ப நம்ம என்னுடைய கோல், நாம் ஓடுகிற பாதையை என்ன பண்ணோம்? ட்ராக் மாறும். புரியுதுங்களா இல்லையா? ஆமா. இன்னொன்னு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருப்போம். நமக்கு முக்கியமானவங்க, வேண்டிய பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பதான் ஜங்குன்னு நிற்பாங்க. எப்படிங்க? ஜங்குன்னு வந்து நிற்பாங்க. அப்ப அவங்கள அவாய்ட் பண்றது தெரிஞ்சு தானே? ரெண்டு விஷயம். ஒரு பக்கம் உறவினர்கள், இன்னொரு பக்கம் ஆண்டவர். நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? அப்படியா? அப்படியா? சரி. அப்படின்னா கர்த்தவங்க ஆசிரியர் இருப்பார். அப்போ எதை ஒண்ணு கட் பண்ணி ஆகணும், இன்னொன்னு நான் பிடிச்சிக்கணும். உலகத்தை நான் கட் பண்ண தெரியணும், உன்னதத்தை பிடிச்சிக்க தெரியணும். அப்போ உன்னதம் என்ன பண்ணும்? நான் பிடிச்சிக்கிட்டேன்னா அது மேல நம்ம தூக்கிட்டே போகும். அல்லேலூயா. உன்னதம், அதை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா அது நம்மள மேல தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம உலகத்தை பிடிச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும்? கீழ் நோக்கி தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதான் பிலிப்பில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அது தியான வசனம் இல்ல. அப்போ அந்த சிந்திக்கிற சிந்தை என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், இங்க இருந்து நீங்க உட்காந்துட்டு அமெரிக்காவுக்கு போலாம், ரஷ்யாவுக்கு போலாம், லண்டனுக்கு போலாம்.
எல்லா நாடும் எந்த எந்த நீங்க பாஸ்போர்ட்டும் வாங்க வேண்டியதில்லை, உண்டா இல்லைங்களா? ஆமா. சிலர்லாம் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துலயே அவங்க என்ன பண்றாங்க, பெரிய அதிகாரி ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் அவன் நினைச்சாவன் மினிஸ்டர் ஆயிடுவான். அவன் நினைச்சா அவன் மினிஸ்டர் ஆயிடுவான். அப்ப அவன் யாரு? என்னங்க? அப்போ தன்னுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணாத யாருங்க? சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தன் மனசுக்குள்ளேயே அவன் நினைச்சுக்கிறான், நான் வந்து கலெக்டர் கலெக்டர் நினைச்சுக்கிறான். ஆனா எந்த வேலையும் செய்யறதில்ல. அப்ப அவன் யாரு? முட்டாளா? பைத்தியக்காரன்றீங்களா? ஐயோ, இந்த பக்கம் சத்தம் பைத்தியக்காரன். அப்போ ஒருத்தன் தன்னை நினைச்சுக்கிறான் பாத்தீங்களா? ஆனா மேலானவைகளை சிந்திக்கிறது நல்லதுதான், அது தப்பு இல்லை. ஆனா தன்னை இருக்கிற இடத்துல அவன் கலெக்டரா, அவனை மற்றவன் எல்லாரும் கலெக்டரா என்னை மதிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அப்ப அவன் யாரு? மனநல பாதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் இருந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? மினிஸ்டர் ஆயிடுவான், அவன் சிஎம் ஆயிடுவான் உட்கார்ந்த இடத்துல. அப்ப அவன் மனநல பாதிக்கப்பட்டவன். ஆனா நம் வேதம் என்ன சொல்லுது நமக்கு? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நமக்கு வேதம் தான் நமக்கு என்னதாங்க? வெளிச்சம். அந்த வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்குது, நல்ல குணங்களை கொடுக்குது, நல்ல அன்பு கொடுக்குது, நல்ல மனசு கொடுக்குது. அப்போ நான் என்ன பண்ணும், வேதத்தை தான் நான் பார்க்கணும். சிலர் நமக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. செல்லு செலவை கணக்கு பார்க்கணும், வேதம் நமக்கு தான் சொல்லுது. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கல்யாணம் பண்றோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம். அப்ப என்ன பண்ணோம், நம்ம செல்லு செலவை கணக்கு பார்க்கணும். செல்லு செலவை கணக்கு பார்க்கணும். இப்போ நான் கடந்த வாரம் ஒரு வளகாப்புக்கு நாங்கள் போனோம், எங்கள் குடும்பத்தாரெல்லாம் போனோம். ஆனா அங்க நான் கிட்டத்தட்ட போய் நாங்கள் 2 மணி நேரம் சாப்பிடுறது. எத்தனை மணி நேரங்க? 2 hours. ஆனா அவங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா பயங்கரமா தடாபுடலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, வளகாப்பு செஞ்சாங்க ஒரு நாள் கூத்துக்கு. அப்ப செல்லு செலவை கணக்கு பார்க்கணும் இல்லைங்களா? தன்னிடத்துல எவ்வளவு காசு இருக்குதோ அதுக்கு உண்டான செலவை பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க யாருங்க? மேலானவர்களே சிந்திக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சிந்தனை ரொம்ப முக்கியம். ரொம்ப தப்பு ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம சிந்திக்கிறது தப்பு இல்லை. அப்துல் கலாம் சொன்னாரு, என்ன சொன்னாருங்க? கனவு காணுங்க. நல்ல விஷயம் தானே. நீங்க இப்போ நம்ம படிக்கிறோம். நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வக்கீலோ, ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு உயர்ந்த அதிகாரி ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? மனசுல நினைச்சிட்டு அது அப்படியே இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ண, செயல் பண்ணும். என்ன பண்ணும்? ஆமா, இப்போ நான் 5 அதிகாரம் உங்களை படிக்க சொல்றேன். அப்போ நீ படிச்சு கட்டதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கும் போது தான் பதில் சொல்ல முடியும். நீங்க படிக்கவே இல்லாம நான் வந்து கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து கேள்வியை கேட்கறேன் அப்படி என்ன பண்ணும், நம்மள என்ன பண்ணுவோம்? பெருமிச்சு எடுத்து நம்மளை முறைக்கும். ஆனா படிச்ச உடனே அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? என்ன கேள்வி கேட்கிறோம், அந்த சந்தோஷமா பதில் சொல்றீங்க. அந்த பதில் அந்த சிந்தனையில வருகிற போது நம்ம செயல்ல கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த 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 ஸ்டோர் ஆகும். அது நம்ம மனசுல பதியும், வசனம் பதிய பதிய அந்த விதையை நான் போடுறோம் பாத்தீங்களா? விதை இப்ப இல்ல, எப்பயோ ஒரு நாள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிற பத்தியா? அப்ப அந்த வசனம் என்ன கூட பேசும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. அப்ப அந்த வசனம் என்ன என்ன பண்ணும்? அப்படியே தேற்று. மார்பிள் போட்டு என்ன பண்ணும்? வசனம் தேற்றும் போது எனக்கு யாரும் என்ன பண்ண வேண்டியது இல்ல, எந்த ஆலோசனை கொடுக்க வேண்டியதே கிடையாது. எந்த வார்த்தைக்காக நான் காத்திருக்கவே மாட்டேன். அதனாலதான் படிங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. அப்ப ஆண்டவரை தேடி ஜெபிக்கிற பொழுது, அவரோட சஞ்சரிக்கிற போது நம்ம ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் கலங்க மாட்டோம். நேற்று தினத்துல சபைக்காக ஒருத்தர் வந்தார், வேகமா வந்தார். ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன், ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணுங்க, பெரிய ஹாஸ்பிட்டல கட்டிடுங்க, சர்ச்சை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம், பிளான் பண்ணிடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா எனக்கு தெளிவு உண்டு. எனக்கு என்ன அந்த ஆண்டுடைய காசு, சபையினுடைய காசு 1 ரூபாய் என் பாயிண்ட் வரக்கூடாது. எனக்கு ஆண்டு நிறைய கொடுத்துருக்குற, அது போதும் எனக்கு. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த விதமான ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அது
ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி அனுப்பிச்சிட்டான். பெருசா அவன் வந்தாவா இதேதான் சாஷ்டாங்கமா வளர்ந்து விளையாடு. அந்த வசனம் தான் போச்சு. சாஷ்டாங்கமா எனக்கு பணிந்து கொள்ளு, அப்ப இதெல்லாம் கொடுத்துரு. அந்த வசனம் டக்குன்னு வந்துச்சு. எப்போ வரும்? நான் படிச்சிருக்கிற போது அந்த தெளிவு எனக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப சிந்தையில வசனம் என் சிந்தையில இருக்கிற போது எனக்கு என்ன பண்ணும்? ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஸ்டிமுலேட் பண்ணுவார். அது என்ன பண்ண? தூண்டி விடுவார். இப்படி இருக்குது காரியம். தேவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. வேதம் தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. என்னை அன்றி உங்களுக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப வசனம் எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் அது என் சிந்தையில இருக்கிற போதுதான் எனக்கு தெளிவு உண்டாகும். நான் வந்த வேகத்திலேயே அந்த ஆள் என்ன பண்ணேன்? வந்த வேகத்திலேயே தீர்ப்பு அனுப்பிச்சிட்டேன். நான் தேவனா உங்களுக்கு கூப்பிட கிளம்புங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ நான் உலகத்தை சார்ந்ததுன்னா எனக்கு ஆசை வந்துடும். 30 வெள்ளிக்காசு என்னாச்சுங்க? அவன் 4 கொண்டு செத்தானோ. அல்லேலூயா. எத்தனை என்ன பண்ணானா? 4 கொண்டு செத்தான். 30 வெள்ளிக்காசு திருப்பி கொண்டு போய் அந்த வெள்ளிக்காசை கொடுக்குறான். அந்த ஜீவன் வந்துருச்சா? கொடுக்குறான். இந்த உங்க காசு வச்சுக்க வெள்ளிக்காசு. அதனாலதான் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அட நீ எடுத்துன்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணனா யூதாசு 4 கொண்டு செத்தான்னு சொல்ல. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசியாக சகோதரரே, என்னங்க? ஆமா, ஒரு நிமிஷங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்னங்க? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அடுத்தது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. இது இப்ப நம்ம சொல்றது எல்லாமே உலகத்திற்கு நேர்மை எதிரா இருக்கும். உலகத்துல நம்ம என்ன பண்ண தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏயா தேவனுடைய ஆலயத்தை நீ விற்கிற, நீ யார் அப்படின்னா? நீ யார்? இயேசு கிறிஸ்து சபையில புறா விற்கிறவங்களே எடுத்து என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்து அடிச்சார். அடிச்சாரா இல்லையா? அப்போ உங்க இடத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. அப்போ உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, என்னங்க? நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் ஏதோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. அப்ப நம்ம என்னென்ன சிந்திக்கிறோங்க? உண்மையை சிந்திக்கணும், ஒழுக்கத்தை சிந்திக்கணும், நீதியை பற்றி சிந்திக்கணும், கற்பை பத்தி சிந்திக்கணும், நற்கீர்த்தி பத்தி சிந்திக்கணும், அன்பை பத்தி சிந்திக்கணும், புண்ணியத்தை பத்தி சிந்திக்கணும், புகழை பத்தி சிந்திக்கணும். அல்லேலூயா. இதை எல்லாத்தையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து பெரிய என்ன சொல்றதுன்னா பெரிய பட்டியல். இந்த பட்டியல பெருசு. நீங்க உண்மை அப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களால வெளியே வரத்துக்கு பல ஆண்டுகள் ஆகும். அல்லேலூயா. நான் சொல்றது உண்மைக்காக நீ நிற்கிற போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல வருஷம் ஆகும். அந்த உண்மையை என்ன கொண்டாந்து என்ன இடத்துல நிறுத்துறதுக்கு பல வருஷம் ஆகும். அங்க சொல்லப்படுகிறது சிந்தனை ரொம்ப முக்கியம். சிந்தனை நான் சொன்னேன் நேர்மையா சிந்திக்கணும். நேர்மையா சிந்திக்கணும். ஏன்னா சில நேரத்துல 2 மனசு இருக்குங்க. 2 மனசு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். இது யாக்கோப்புல சொல்லப்படுகிறது. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நிலையற்றவனா இருக்கிறான். அப்போ அப்படின்னா என்ன? எப்படி இருக்கிறான் அவன்? நிலையற்றவனா எப்படி இருக்குங்க? ஏங்க ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால், என்ன ஆகும்? ஆத்துல ஒரு கால் இருக்குதுங்க, சேத்துல ஒரு கால் இருக்கு, என்ன ஆகும்? அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. போக வேண்டிய இடத்துல அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான், அங்கேயே நின்னுக்க வேண்டியதான். அப்போ ஒரு பக்கம் என்ன பண்ணுது? சேர் ஒரு பக்கம் இழுக்குது, ஆறு ஒரு பக்கம் இழுக்குது.
அப்ப உலகம் ஒரு பக்கம் நம்மளை இழுக்குது, உன்னதமும் ஒரு பக்கம் இழுக்குது. நாம் எதுக்குங்க செவி கொடுப்போம்? ஏங்க துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதாம். என்ன சொல்றீங்க? ஆமா தானே? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. ஒரே ஊற்றுக்கண்ல தித்திப்பும் கசப்புமான நீரும் வருமா அப்படின்னு யாக்கோப்புல 3ஆம் அதிகாரத்துல 10:11 சொல்லுது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகுது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்கும். இது கேள்விதானே? ஒண்ணு தேவனுடைய மனுஷனா இருக்கு, இல்ல என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது, பயமா தானே இருக்குது. நம்ம யாரும் விரும்ப மாட்டோம், நம்ம யாருமே விரும்ப மாட்டோங்க. உட்காந்து யாருமே ஒருத்தர் கூட விரும்ப மாட்டோம். தேவனுடைய மனுஷனா தான் வாழணும். ஒரு என்ன யாரை போல, யோபு போல அவன் தான் வாழ்ந்த நாட்கள் உத்தமனா இருந்தான், தேவனுக்கு பயப்படுவனா இருந்தான். அப்போ இங்க என்னன்னா இந்த இரு மனசு இரு சிந்தை இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணம். 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:6 சொல்லப்படும் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே என்னத்தை விரும்புவோம்? சமாதானத்தை விரும்புவோம். உண்டா இல்லைங்களா? சமாதானத்தை விரும்பினா என்ன செய்யணும்? நான் சமாதானத்துக்காக எதை வேணா எடுக்க தயாராக. அல்லேலூயா. என் பாக்கெட்ல இருக்கிறது ₹1 கூட வெளியே வரக்கூடாது. ஆனா கடைக்கு போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வந்துருமா? வருமா? அப்ப என்ன பண்ணும்? இறைக்கிற கிணறா சுரக்கும். நான் கொடுக்கறேன்னா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குறுகின சங்கீதத்தில் பார்த்து குறுகின கைவிடுறவர் அல்ல. அவர் கரங்கள் பெருசு. ஆனா அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இரு மனம் உள்ளவளா இருக்கக்கூடாதாம். அப்ப இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. அப்ப இரு சிந்தையாவும் இருக்கக்கூடாதுன்ற. அப்ப இந்த இரு சிந்தை என்ன பண்ணும்? அவனை நித்திய ஜீவனுக்கு போக விடாது. நித்திய ஜீவனுக்கு போகவே விடாது. ஆனா அவனுக்கு ஆசை என்னதான்? ரோமர்ல நம்ம 7ல நம்ம எல்லாம் அறிக்கை செய்யணும் இல்லையா? அது போலதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால செய்ய முடியும். நான் அதை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் தொடறேன். அப்ப பாவம் என்கிற பிரமாணம் எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. தீமை என்கிற பிரமாணம் எனக்குள்ள இருக்கு. அப்போ அந்த தீமை என்கிற பிரமாணத்தை நான் ஜெயிக்கணும்னா தேவனை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. நான் அறிக்கை செய்யணும், நான் விட்டுறணும். அப்ப எனக்கு ஒரே சிந்தையா இருக்கணுமா? ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லப்பட்டது வேத வசனம். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க. ஏக சிந்தனை என்னங்க? ஏக சிந்தனை என்ன? இந்த ஏக சிந்தனை என்னன்னா, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, கோபம் அடையாது. இது என்ன பண்ணும்? ஏகம் அப்படின்னாவே எல்லாம் அர்த்தம். இப்ப எல்லா சிந்தை எல்லாம் அதாவது பெரிய அர்த்தம். ஏகன்னா பெரிய, அந்த பெரிய சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லப்படுது. அந்த இரு மனதை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். எப்பா ஒரே ஊற்றுக்கண்ணில தித்திப்பும் கசப்பும் நீரும் வருமா? வராது இல்ல. ஆனா நாம் இதே வாயில தேவனையும் துதிக்கிறோம். தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய சாயல இருக்கிற மனுஷன் என்ன பண்றோம்? சபிக்கவும் செய்யும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிப்பதே அண்டி சபியாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து ஒருத்தரையும் சபிச்சிடக்கூடாது. அப்போ அது சபிக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றாம போயிடுவேன். அப்போ என்ன வந்துடும் உள்ளார? பாவம். பாவம் வந்துச்சுன்னா எனக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு என்ன ஆயிடுங்க? நான் உன்னத நம்மளை இழுத்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் உலகம் இழுக்குது. நான் என்ன பண்ண? அந்த உலகத்தை உதறி தள்ளிவிட்டு உன்னதத்தை நோக்கி நான் என்ன பண்ணும்? என்னுடைய பயணம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
இது எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நம்ம இப்ப என்னத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம், என்னத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? கிருபை பத்தி. கிருபை இல்லைன்னா நம்ம நிக்க முடியுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. சில நேரத்துல நாம் எதிர்பாராத நேரங்கள்ல வண்டி வந்து பின்னாடி வந்து நிற்கும். ஜஸ்ட் பக்கம் வந்து நிற்கும் வண்டி. நிறைய முறை நடந்திருக்கா இல்லையா? நிறைய முறை நடந்து. அப்ப என்ன பண்ணிருக்கு தேவன், நமக்கு பிரியமானவர்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக அவர் நம்மளை சுற்றி தேவ தூதர்களை என்ன வச்சிருக்கிறாரு, பாதுகாவலரா வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுது, தாங்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல நம்ம அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய நம்முடைய பலம் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க சொல்லப்படுகிறது, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபை பெருசா, நம்முடைய பலன் பெருசா? அல்லேலூயா. கிருபை தான். ஏன்னா அவர் கிருபை இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது. அடுத்தது 119 சங்கீதம் 59வது வசனம். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். அப்போ நம்முடைய என் வழிகளை என்ன பண்றேன், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நான் போற பாதை சரியானதா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வேதம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஊருக்கு போகணும். இப்ப மெட்ராஸ் போறோம்னு வச்சுங்களேன், சேலத்தில் பஸ்ல ஏறினா போயிடுவீங்களா? சேலம் தான் போக முடியும். என்ன எப்படி சொல்றீங்க? மெட்ராஸ் போக முடியாதா? சேலத்தில் பஸ் மெட்ராஸ் போக முடியாது. சேலம் போய் போயிடலான்றீங்களா? முடியாது. சரி, சென்னைக்கு போனோம், கோயம்புத்தூர் பஸ் ஏறினா போக முடியுமா? போகலாம். கோயம்புத்தூர் போயிட்டு சுத்தின்னு வரணும். அப்போ நான் எங்க தொடங்கினோ அங்கிருந்து திரும்ப தொடங்கணும். அல்லேலூயா. அப்ப என் வழிகளை நான் என்ன பண்ணோம், சிந்திக்கணும். நான் போற பாதை சரியா? என்னுடைய சிந்தனை சிந்தனை ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு ஒரு வேலை செய்யணும்னா, ஒரு செயல்பாடு, ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு படிப்பின் காரியங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா முதல்ல நம்ம என்ன பண்றோம், சிந்திக்கிறோமா இல்லையா? சிந்திக்கணும். சிந்திக்காம செஞ்சா என்ன ஆகும்? சிந்திக்காம செஞ்சா என்ன ஆகும்? அக்கா சொல்றாங்க, நான் டக்குன்னு போய் என்ன பண்றேன், கொடுத்துறேன். ஐயோ ஆமா இல்ல, ஆனா உங்க பாக்கெட்ல காசு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அக்கா சொல்றாங்க. நான் கொடுத்தா என்ன ஆகும்? நான் முதல்ல என்ன பண்ணும், சிந்திச்சு ஏன் கொடுக்க சொல்றீங்க, ஏன் கொடுக்க சொல்றீங்க? அப்ப அந்த கேள்வி கேட்பதற்கு நான் என்னை சிந்திக்கணும். சிந்தனை இல்லாம நல்ல அங்க வேதம் சொல்லுகிறது, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். ஏன்னா ரொம்ப முக்கியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கு சாட்சி என்பது ரொம்ப 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 முக்கியம். அப்போ நான் போற பாதை சரியா, என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? என்ன வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வான். அல்லேலூயா. அப்ப என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். என்னுடைய சிந்தனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. பிரியமா இருந்துச்சுன்னா சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்வாராம். அப்போ தேவனுடைய சிந்தனையை நாம் நிறைவேற்றுவதா இருக்கணும், தேவனுடைய விருப்பத்தை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். பிலிப்பியர்ல சொல்லப்படுது 2:5 இயேசு கிறிஸ்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ அந்த சிந்தை என்பது ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொல்றேன், எந்த விஷயம் செய்தாலும் முதல்ல யோசித்து சிந்தித்து அப்புறம் செயல்படணும். எடுத்தோடனே டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொன்ன உடனே அப்படிங்க டக்குன்னு அப்படி என்ன பண்ணக்கூடாது. அவசர காரியங்கள்ல நம்ம வாசல் சொன்னா முந்திரி கொட்டத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அந்த சிந்தைகளை அறிந்த தேவன் நமக்கு என்ன, அவருடைய வழிகளில் நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு நேராக என் சாட்சிகளுக்கு நேராக என்ன பண்றேன், என் கால்களை திருப்புகிறேன். கால்களை உங்களுடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ நியாயமான சில நேரத்துல சிந்தனைகள்ல வீணராயிடுவாங்க.
சிந்தனைகள்ல. ஆமா, தன் வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. எந்த செயல்பாடும் இருக்காது. இன்றைய தினத்துல ஒருத்தர் வந்தார். வயசு அவருக்கு வந்து 35 வயசு ஆகுதுங்க அப்படின்னு அவங்க ஒன்னார் வந்து சொன்னார். எந்த வேலைக்கும் போறதில்ல, வீட்லயே இருக்கிறாரு, கோவப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப அவர் யாரு? கோபப்படுறாரு, டென்ஷன் ஆகுறாரு, எந்த வேலைக்கும் போறதில்ல, குடிக்கிறார். அப்ப அவர் யார்? மனநல பாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ செயல்பாடு இல்லைனாவே யார் தான் நாம? என்னங்க இப்படி சொல்றீங்க? அதோட போய் என்னை இணைக்கிறீங்களே, எப்படி அப்படி பேசலாம் நீங்க? என்னை பார்த்து மென்டல் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன தேவைங்க? அவனுக்கு மருத்துவ சிகிச்சை தேவை. அல்லேலூயா. ஆலோசனைகள் தேவை, பராமரிப்பு தேவை. இதெல்லாம் இருக்கும்போது தான் அவன் திரும்ப என்ன பண்ணுவான்? ஒரு மனிதனாய் அவன் செயல்படுகிறவனாக மாறும். அல்லேலூயா. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப கிரியை இருக்கணும். நம்ம சிந்திக்கிறது மாத்திரம் நிறுத்திடக்கூடாது. ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என்ன இல்லைங்க? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ இங்க சொல்லப்படுது பாருங்க வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும். யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்க தேவனை அறிஞ்சாங்களா இல்லைங்களா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்க 10 வாதைகளை கொடுக்கிறார். கண் முன் நடக்குது. அதிசயத்தை பார்க்கறாங்க. தேவன் யார் என்றதை அறிஞ்சிருக்கிறாங்க. அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளானே என்ன பண்ணாங்களாம்? வீணரானார்கள். உட்கார்ந்து பேசுறாங்க. என்னன்ட்டு? நான் எகிப்தில நல்லா இருந்திருப்பேன், அங்கே வெள்ளை பூண்டு எல்லாம் நல்ல சாப்பாடு. வசனமா? வெள்ளை பூண்டு எல்லாம் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், நல்லா செழிப்பா இருந்தோம். இங்க வந்து எங்களை கானானுக்குள்ள கொண்டாந்து வனாந்தத்தை விட்டுட்டியா நீ? ஒரு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றது தெரியுங்களா? அப்படியே கீழ்காற்று வீச பண்றாரு. எனக்கு காடை வேணும்ன்றாங்க. காடை என்ன பண்றாரு? காடெல்லாம் வந்து விழுது. இப்ப குவிலா வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு தங்கள் சிந்தனைகளானே வீணரானார்கள். அல்லேலூயா. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்படி வீணராவுடைய உணர்வில்லாத அவருடைய இருதயம் எப்படியாச்சா? இருள் அடைஞ்சு போச்சு. குத்தினாலும் வலிக்காது, திட்டினாலும் வலிக்காது. என்னாச்சு? அவங்களுக்கு மழுங்கி போயிடுச்சு. அந்த ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா? கத்திலாம் ஷார்ப்பா இருக்கு. கத்தி டக் டக் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த காய்கறியை சீக்கிரமா அறுத்து டக்குன்னு குழம்பு வச்சிருவீங்க. அந்த ஒண்ணுமே என்ன கட் பண்ணாலும் கட் ஆகாது. சகோதரி சிரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், கட் பண்ணும்போதே தெரிஞ்சு போயிடும். அதை கட் பண்ணி அதுக்கே அரை மணி நேரம் ஓடிடும். அப்ப அந்த மழுங்கி போயிடுது. அந்த ஷார்ப் இல்ல போயிடுச்சு. உணர்வு இல்லை. வசனத்தை நம்ம நிறைய கேட்கிறோம். ஆனா உணர்வு அடைந்தவர்கள் 30, 60, 100 பலன் கொடுத்தார்களாம். அப்போ உணர்வு இல்லாத எப்படி இருந்தாங்க? வெயில் ஏறின உடனே அது என்ன பண்ணிச்சா? தீந்து போயிடுச்சு. தீந்து போயிடுச்சுன்னா என்னாச்சுங்க? அவர் இருதயம் இருள் அடைந்தது. அவர் உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்ததாம். அப்ப அவர்கள் தேவனை அறிந்து அவருங்க தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு தங்களுடைய என்னவென்று அவங்க உணர்வு இல்லாத இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அந்த இருளான இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா.
கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர்தான் சொல்றாரு 12, அதாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பியாதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யாருக்குங்க? எங்களுக்கோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்குள்ள உண்டாயிருந்துச்சுன்னா நம்முடைய பார்வை எப்படி இருக்குங்க? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கும்? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? மேலா இருக்கும். சிலர்லாம் இது பண்ணாலும் கண்ணு காணாம. நான் சொல்றது தவறே இல்லை. சின்ன காரியத்தை கூட அவங்க மன்னிச்சு அவங்க அப்படியே என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல அவர்களுக்கு அவருடைய பாவத்தை என்ன பண்ண நம்ம மன்னிக்கலாம் இருக்கு. அவருடைய குற்றத்தை மன்னிக்கலாம் இருக்கு. அப்பதான் பரலோகத்தில் இருக்கிற பிதா நம்முடைய தப்புதங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துனுடைய சிந்தை. அல்லேலூயா. ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. அப்போ அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? பேச்சு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்து எப்படி பேசினாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. அப்புறம் திட்டினார் தானே சில இடத்துல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஆண்டவர் அப்படியே பேசினார். ஒரு பக்கம் பட்சிக்கிற அக்னி, இன்னொரு பக்கம் அன்புள்ளவர். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பக்கம் அன்பு அன்புன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்துனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து என்ன சிந்திக்கிறார், என்ன பேசுறார், எப்படி செயல்பட்டார்? அவர் எப்படிங்க செயல்பட்டாரு? ஏங்க, தன்னை காட்டி கொடுக்கிற இன்னார் என்று அறியும் தெரியும். யூதாசு தன்னை காட்டி கொடுக்க போறான் யாருன்னு தெரியும். முத்தத்தினாலா என்னை, சகோதரனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறார். அத சொல்ற விதம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. ஏங்க எதிரிங்க அவன் அவ்வளவுதான், அவன் தான் காட்டி கொடுக்க போறான். ஆண்டவருக்கு தெரியும். போஜனத்துல கேட்கிறாரு, யாரு? நானா நானா அப்படின்னு கேட்கிறாரு. கூட கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, உங்களில் ஒருவர் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தரா கேட்கறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுதுன்னா, அவர்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டி அவர்களை நோகடிக்கிறது இல்லை. அவருடைய பாவங்கள் என்ன பண்ண கடலின் ஆழத்துல போட்டுறாரு. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துனுடைய சிந்தை. அல்லேலூயா. அவருடைய செயல்பாடு அதுதான். தன்னிடத்துல வருகிற தன்னை இந்த காட்டி கொடுக்கணும் தெரியும். இன்னொருத்தன் மறுதளிக்கிறவன் சத்தியம் பண்ண தொடங்கினானா, அவனை கூப்பிட்டு, அப்பா உன் மேல இந்த மேல என்ன பண்ற, நீ பேதுருவாயிருப்பா, சபை உன் மேல கட்டுவேங்க. அவன் மூலமா பெரியவர் கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பேதுரு மூலமா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் அவருடைய செயல்பாடு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய சிந்தை, பேச்சு, செயல்பாடு. கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்போ கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் நம்ம அழகா சொல்லிட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இல்ல, சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அவ்வளவுதான். நம்ம பாஷையில சொல்றதுக்கு என்ன ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. ஆனா செயல்படுத்துவது கடினமா ஈஸியா? கீழே பேப்பரை நோண்டாதீங்க. செயல்படுத்துவது கடினமா ஈஸியான்னு கேட்டேன். எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுட்டீங்களே. ஈஸின்னு சொல்லிட்டா கேட்பாங்களே, ஆண்டவர் கேள்வி கேட்பாரு. கஷ்டம்னு சொல்லிட்டா எவ்வளவு நாளா இந்த கஷ்டம்னு சொல்றியே, எப்படி பதில் சொல்றது? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதானே உண்மை. என்ன? அப்போ சிந்தனை ரொம்ப முக்கியம். நல்ல நல்ல வேலை சிந்திக்கணும், உண்மையை சிந்திக்கணும். புகழ் ஏதோ அதை சிந்திங்க. ஆண்டவர் புகழ் எது? புகழ் நமக்கு வரக்கூடாது, ஆண்டவருக்கு வரணும். புண்ணியம் எது? இதை சொன்னா ஆண்டவருக்கு
இல்லப்பா, நீ சாபத்தை சம்பாதிக்காதப்பா. நான் அந்த அம்மாக்கு சொன்னேன், நீங்க சாபத்தை சம்பாதிக்காது, புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போங்க. வெளியே அந்த வாசற்படியில் அவங்களை சொல்றாங்க. வெளியே போகும்போது அந்த அம்மா கிட்ட அவங்க போயினேன்ட்டாங்க. காதலே வாங்கிக்கல நான் சொன்னது. சபையை இடிச்சு நீங்க தயவு செய்து சாபத்தை வாங்கிக்காதீங்க, புண்ணியத்தை சம்பாதிங்க அப்படி சொன்ன உடனே என்னை பார்த்துட்டு போயினே தெரிச்சுக்காம. அப்போ புண்ணியம் ஏதோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, உண்மை பிள்ளைகள் அவைகளோ, கற்புள்ளைகள் அவைகளோ, அவைகளே நீ என்ன பண்ணுங்க, இவைகளை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோம்னா நமக்குள்ள அந்த உணர்வுள்ள ஆவி நம்மை பற்றி பிடிக்கும். அந்த 1 கொரிந்தியர் 2:16 சொல்லப்பட்டது போல அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உருவானா கிறிஸ்துவை போல நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒருத்தர் திட்டானா, ஆண்டவரே அவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒருத்தர் நம்மளைய துரத்துறானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, வருவதுமே நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு தேவை இருக்கா, ஆண்டவர் நீங்க உமக்கு சித்தமானால் ஆகிலும் என் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்கிறார் கெத்செமனே தோட்டத்துல, அப்படிதான் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இதுதான் கிறிஸ்துனுடைய சிந்தை. அந்த கிறிஸ்து சிந்தை உருவாவதுக்கு கர்ப்ப வேதனை பண்ணணும். சும்மா நினைச்சிடாதீங்க. ஆமா, நமக்கு பிடிக்காத வந்து முன்னாடி நிற்பாங்க. அவங்க கிட்ட உண்மையா அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, உண்மையா. ஆமா, ஏன்னா கிறிஸ்துவே சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க, அவளை ஆசீர்வதிக்க வேண்டிய உங்க சத்துருக்களை சிநேகிங்க சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் கடினமானதுதான். ஆனா கர்ப்ப வேதனை பட்டாதான் ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு புத்திரன் என்ன பண்ணுவான், கிறிஸ்து பிறப்பதற்கு எவ்வளவு பேர் காத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேரும் மரியாதை வச்சாங்க. பேர் எல்லாரும் பேரும் மரியாதை. இயேசு கிறிஸ்து என் வயிற்றுல பிறக்க மாட்டாங்களா, ஏங்கி தவித்த அந்த நாட்கள், அந்த வருஷங்கள் உண்டு. ஆனா ஏற்ற வேளையில் உற்பவ காலகட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, ஆமென். அவர் ரட்சித்ததுனாலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த சிந்தை, இந்த உணர்வு, இந்த ஏக்கம், இந்த எண்ணம் எனக்குள்ள என்ன பண்ணும், பற்றி எரியும். அல்லேலூயா. பற்றி எரிகிற போதுதான் அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாய். என்னை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்கறவங்க போல பார்க்கணும், நம்மளை பார்த்தா ஓடக்கூடாது அவங்க. அதனால தேவன் நம்மள ஒரு எச்சரிப்பு வார்த்தை கொடுத்து நம்மை இன்னும் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமா, கிறிஸ்துவின் சிந்தை உங்கள உண்டாகணும். ஏன்னா அந்த சிந்தை நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னா நம்ம எதை குறித்தும் கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், எதை பொறுத்தும் ஏங்கி தவிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுக்காக தான் தவிப்போம், அவருடைய வருகைக்கு மாத்திரம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக மாத்திரம் நான் காத்திருப்பேன், எப்போ வரும் ஆண்டவரே அப்படின்னு. எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன்.
நான் அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேவன் நமக்கு கைவிடாத தேவன். ஆமென். ஏன்னா அந்த கிறிஸ்துடைய சிந்தைத்தான் நம்ம கைவிட வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதுக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய சிந்தை. மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். அவன் மனுஷன். ஆனா இந்த மனுஷன் கிறிஸ்துடைய சிந்தை உங்களில் உருவாகணுன்ற ஆண்டவர். தேங்க்யூ. அது உருவாகிறதுக்கு தான் தேவன் படுகிற பிரயாசம். நம்மளை உட்கார வச்சு இவ்வளோ நேரம் ஆண்டவர் நம்மோட கூட பேசின வார்த்தைகளுக்காய் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து யாராவது சத்தத்தை தூச்சி ஜெபிக்கலாம்.